ஹலோ மக்களே, வெல்கம் டு சதீஷ் நாண்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாடியில் இருக்கிற ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து நியூவாக கேஸ் ஸ்டவ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது வந்து 8th ஃப்ளோரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னர்ஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம், இந்த ஸ்டவ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. விடியம்து 4 பர்னர்து. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம், என்னென்ன வந்து மாடல்ஸாக வச்சுருக்காங்க சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு, மேனுவலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மேனுவல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆட்டோமேட்டிக் வந்து நாங்கள் சூஸ் பண்ணலாம் தான் போனோம், ஆனால் நாங்கள் மேனுவல் சூஸ் பண்ணோம். அவங்க வந்து மேனுவல் தான் நல்லா லைஃப் வரும், ஆட்டோமேட்டிக் அவ்வளோவா லைஃப் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், அதனால் நல்ல லைஃப் வரதா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஸ்டவ் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். மேனுவலே ஓகே தான், இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு இந்த மாதிரி மாடல் தான் வேணும். ஆமாம், ஃபுல்லாகவே கழட்டி எடுத்து நம்ம தொடச்சிக்கலாம். அதுதான் வாங்கணும்ட்டு இருந்தேன். இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மாடல் ஒன்று இருக்குது. இதே மாடலில் வந்து ஹோக் V1ன்றது இதுதான். ஸ்டாண்டு தனியாக, பிளேட்டு தனியாக எடுக்கிறது. ஹையஸ்ட் மூவிங் மாடல் என்னது? மூவிங் கம்பெனி என்ன? ஃபாஸ்ட் மூவிங்கே விடியம் தானே கேஸ் ஸ்டவ். ஃபர்ஸ்ட் மூவி விடியம் தானா? ஓல்டு பிரீத்தி தான் விடியம். ஓல்டு பிரீத்தி தான் விடியம். மாயா அப்ளையன்சஸ் இவங்க தான். ஓகே டன். ஸோ கூடவே வந்து இந்த புதுசாக இந்த பால் பாத்திரம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதும் வந்து நாங்கள் அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதில் வந்து பர்னர் எல்லாம் அவங்களே செட் பண்ணி தாங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டவ்வில் வந்து அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இதில் 4 பர்னர் இல்லைங்களா, ஒன்று வந்து ஜெம்போ, 2 ஸ்மாலு, ஒரு மீடியம் கொடுத்துருந்தாங்க. ஜெம்போ தான் இருக்கிறதே பெரிய பர்னர். மீடியம் இதில் வந்து மீடியம் பர்னரும் கொடுத்துருந்தாங்க, ஹீட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து லைட்டரும் வந்து பர்னர் கிளீனரும் அந்த டியூபும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா ஸ்டவ்லேயும் வந்து இந்த டியூப் மாட்டுறது வந்து பேக் சைடில் தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர்னர் எல்லாம் மறுபடியும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் கிச்சனில் வச்சு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, எப்படி வந்து எரியுது, எதாவது லீக் ஆகுதுன்னு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கேஸ் ஸ்டவ் வச்சது என்னோட கிச்சனே ரொம்ப அழகாக மாறிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேட்டோடனே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதனால் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க. இதை வந்து இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்